Taste the Daily. வர்தா புயல் போல ஒரு புயல் வந்தால் போதும், திமுக புயலோடு புயலாக போய்விடும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை கண்ணகி நகரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை இப்போது பார்க்கலாம். இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறத பத்தி கேட்டார். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது இந்த வாழைப்பழத்தை கழிச்சு வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது ஸ்டாலினுடைய கதை. அப்ப எல்லாமே நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. அது ஒன்ன தாப்பா காட்டினா மொல்லக்கல்ல அது காட்ட மாட்டாங்க. தனி தீர்மானமான காட்டிய வேண்டிய கட்டாயத்தினால காட்டினாங்க. இதுவரை பல முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு என்னை நான் பேசுகின்ற பேச்ச நேரலையில் ஒளிபரப்புதில்லை, சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யறதில்லை. ஆனா நான் என்ன கேள்வி அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார். எப்படி மக்களுக்கு புரியும்? குயாமையா குயாமைன்னு கத்துறாரு ஸ்டாலின். எத்தனை புயல் 10 ஆண்டு காலத்தில் தானே புயல், வர்த்தா புயல், கடும் வறட்சி, ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல், அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வர்த்தா புயல்ல மட்டும் 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம அகற்றணும். 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பை அகற்றணும். அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும், திமுக புயலோட புயலா போயிருக்கு, காணாமையா போயிருப்பாரு. சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை, அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா அப்படியே பில்டப் பண்றாருப்பா. 24 மணி நேரத்தில் தண்ணி வடிச்சிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிஞ்சு போயிடும். என்ன 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை விழுந்தா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வடிஞ்சு விடும். அதுக்கு ஒரு விளம்பரம் ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் இவ்வளவு நம்ம தொண்டைக்காய கத்துனா கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. உண்மை செய்தி சொன்னா கூட செய்தித்தாளில் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மைக்கு புறமான செய்திகளை அவர்கள் சொன்னா பிரசுரிக்கிறாங்க. விழுப்புரம் நகரம் எல்லாம் தண்ணி சூழ்ந்து கடும் பாதிப்பு. இன்னைக்கு ரெட் அலர்ட் விட்ட உடனே தேவையான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேணும். திராவிட மாடல் சொல்றாரு, ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மக்கள் பாதிச்சா தங்கும் இடம் நிவாரண முகாம் வச்சிருக்கணும். மக்கள் தங்குவதற்கு முகாம் அமைக்கப்பட்டிருக்கணும். மக்களுக்கு தேவையான உணவு தயாரிப்பதற்கு உணவு கூடம் தயாரிக்கணும். மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு அங்கே தேவையான ஏற்பாடு செய்ய ஒண்ணுமே செய்யல. தண்ணி வேகமா வந்தது, நிரம்பி போச்சு. ஒரு வாரம் மக்களுக்கு சாப்பாடு தண்ணி எது கிடைக்கல. மக்கள் வீதியில போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சாலை மறியல். ஒரு அமைச்சர் போறாரு, என்ன நடந்தது தெரியுமில்ல? அதுதான் நான் சொல்லக்கூடாது, விரும்பத்தகாத சம்பவம். எப்படி நடந்தது? மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க.